நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்று சரியாக 10 ஆண்டு காலங்கள், அதாவது தன்னுடைய 40வது வயதிலிருந்து 50வது வயது வரை தன்னுடைய சிறிய தந்தையான அபூ தாலிப் அவர்களுடைய கண்காணிப்பில், அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பில் மக்காவில் ஒரு அளவுக்கு பாதுகாப்பாகவே வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த நேரத்திலையும் மக்கா காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் நோவினை கொடுத்து வர்றாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் தாங்கிக்கிறாங்க. ஆனால் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்று 50வது வயசு தாண்டிடுறாங்க, 10 ஆண்டு காலங்கள் தாண்டிடுறாங்க. இப்போ இவ்வளவு காலமும் கூடவே இருந்து ஒத்துழைப்பாக இருந்த அவர்களுடைய சச்சாவான அபூ தாலிப் அவர்கள் வஃபாத் ஆயிடுறாங்க. இதற்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக கூடவே இருந்து உதவி செய்கிற ஒரு மனிதர் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மக்கா காஃபிர்கள் சுதந்திரமாக இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நோவினை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதற்கு பின்னாடி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இருக்கிற மக்கா முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காகவும், இனி தாயிஃபில் போய் பக்கத்தில், மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தாயிஃப் நகரத்தில் இஸ்லாம் பரவிருச்சு அப்படின்னா மற்ற பகுதிகளையும் இஸ்லாம் பரவுறதுக்கு இலகுவாக இருக்குங்கிற ஒரு நோக்கத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தாயிஃப் நகரத்துக்கு, மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தாயிஃப்ங்கிற ஒரு பகுதிக்கு தன்னுடைய வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸாங்கிற சஹாபியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் காரியமாக அந்த தாயிஃப் நகரத்தில் இருக்கிற 3 முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசுகிறாங்க. ஆனால் அந்த 3 முக்கிய தலைவர்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ய மறுத்துடுறாங்க. அதை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதளவில் ரொம்ப ஒரு அருவருப்பாக பேசி திட்டி அனுப்பி விடுறாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் அந்த கடவுளுக்கு உங்களை தவிர நபியா தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா, நீங்கள் எல்லாம் நபியா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப மோசமாக பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியில் அனுப்புகிறாங்க. இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் தளர்ந்துடாமல் மக்காவில் இருக்கிற தாயிஃப் நகர பொதுமக்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொதுமக்கள் இன்னமுமே மோசமாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்காமல் போயிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வீடுகளில் இருக்கிற சிறுவர்களோட கைகளில் கற்களை கொடுத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குறதுக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அந்த சிறுவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கற்களால் அடிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், நஅூது பில்லாஹ். எந்த அளவுக்குனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிகளில் இருந்துலாம் தூரமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்ப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் முழுக்க ரத்தத்தால் நனைஞ்சு போயிருக்கும். அல்லாஹ் அக்பர், நஅூது பில்லாஹ். எவ்வளவு நோவினை அனுபவிச்சிருக்கிறாங்க நமக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு பின்னாடி தான் அல்லாஹு தஆலா மலைகளுக்கு எல்லாம் பொறுப்பாக இருக்கிற ஒரு மலக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட அனுப்புகிறான். அந்த மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள், இந்த தாயிஃப் நகரத்தில் இருக்கிற மக்களை அடையாளமே தெரியாத அளவுக்கு நான் அழிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட அனுமதி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். அவங்க சொல்லுவாங்க, இந்த தாயிஃப் நகரத்தில் இன்னைக்கு இருக்கிற மக்கள் இஸ்லாத்தை தழுவாட்டியும் இஸ்லாத்தை ஏற்றுக்காட்டியும் இன்னும் கொஞ்ச நாட்கள்லேயே அவர்களுடைய சந்ததியினர் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பெரிய படிப்பினையே என்னென்னா, நம்மள யாராவது ஒருத்தர் நமக்கு சின்ன ஒரு விதத்தில் நமக்கு ஒரு நோவினை பண்ணிட்டார், நமக்கு பிடிக்காதது பண்ணிட்டார் அப்படின்னா அவரை பழி வாங்குறதுக்காக நம்ம தினசரி துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்து கால் வர பாதம் வர ரத்தத்தினால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரத்தத்தினால பாதமே நனைஞ்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு நோவினை கொடுத்த தாயிஃப் நகர மக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தினால மன்னிச்சு விடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்ச மாதிரியே பிற்காலத்தில் தாயிஃப் நகர மக்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. அதே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நாமளும் எல்லா காரியங்களையும் பொறுமையோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தாயிஃப் நகர சம்பவத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய படிப்பினை. ஆக வரக்கூடிய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நம் வாழ்விலும் பின்பற்றி வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.